மக்களின் பிரச்சினைகளை அறிவதற்காக எல்லையின்றி பயணிக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மாபெரும் மனிதநேய சமூக பணியான மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி திட்டம் இன்றும் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளது. நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் இந்த நிகழ்ச்சி திட்டத்துடன் பேராதனை பல்கலைக்கழகமும் கைகோர்த்துள்ளது. 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த திட்டத்தின் ஒரு கட்டம் இன்று வடக்கு, வடமேல் மற்றும் தென் மாகாணம் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளது. மன்னாரில் இன்று மக்களின் பிரச்சினைகளை கேட்டறியும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக எமது அலுவலக செய்தியாளர் குறிப்பிடுகின்றனர். இது தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜபதர்ஷன். வணக்கம் ஜெஃப்ரி. ஜெஃப்ரி வணக்கம். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் கிருஷாந்த் ராஜ். நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த நாட்களாக இந்த கிராமங்கள் தோறும் மக்கள் சக்தி கிராம இல்லங்கள் தோறும் விசேட திட்டத்தினூடாக நாங்கள் எங்களுடைய மக்களை நேரடியாக சென்று நாங்கள் சந்தித்து மக்களுடைய குறை நிறைகளை கேட்டறிந்து கொண்டிருந்தோம். கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களை நிறைவு செய்து கொண்ட எமது குழுவினர் கொழும்புக்கு வந்திருக்கிறார்கள். இப்போது நாங்கள் புதிய குழுவினர் இன்று நாங்கள் மன்னார் மாவட்டத்தினுடைய பல பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறோம். மன்னார் நகரம் அல்ல, மன்னார் நகரத்தை தாண்டி குக்கிராமங்கள் என்று சொல்லப்படுகின்றதான கிராமங்களுக்கு நாங்கள் நடைபவனியாக சென்று அங்குள்ள மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக பார்த்து நேரடியாக அவர்களிடம் கேட்டறிந்து கொள்வதுதான் நமது நோக்கம். எனவே இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம், முக்கியமான ஒரு மக்கள் சேவை என்று சொல்லலாம். எனவே நேரடியாக வீட்டுக்கு வீடு சென்று மக்களோடு நேரடியாக கதைத்து அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் வெளிக்கொணர்வதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த நாட்களில் பிரதான செய்திகள் வாயிலாக நாங்கள் அந்த தொடர்பான தகவல்களை வெளிக்கொண்டு வந்திருந்தோம். இதுவரை வெளியிடப்படாத பல தகவல்கள், நம்ப முடியாத வியத்தகு தகவல்களை நாங்கள் உலகிற்கு காண்பித்திருந்தோம். எனவே அந்த பயணம் தொடரும். இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்தினுடைய பல கிராமங்களுக்கு செல்ல இருக்கோம். முதலாவது நிகழ்வு பள்ளிமுனை பிரதேசத்தில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, ஆரம்ப நிகழ்வு. அந்த ஆரம்ப நிகழ்வினை அடுத்து நாங்கள் 2 குழுக்களாக பிரிந்து மன்னார் மாவட்டத்தினுடைய பல கிராமங்களுக்கு சென்று வீடுகளாக சென்று மக்களுடைய குறை நிறைகளை கேட்டறிய இருக்கிறோம். எனவே இது தொடர்பான தகவல்களை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே நியூஸ் பஸ்டோடு இணைந்திருங்கள். நாங்கள் அங்கு சந்திக்கின்றதான மக்கள், அவர்கள் சந்திக்கின்றதான மக்கள், அதே போன்று அவர்கள் எதிர்நோக்குகின்றதான பிரச்சனைகள் போன்றவற்றை நாங்கள் நியூஸ் பஸ்டோடாக உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். உங்கள் குழுவினரும் தயாராக இருக்கிறார்கள். எனவே நியூஸ் பஸ் செய்திகளுக்காக நான் ஜெஃப்ரி ஜபதர்ஷன், நான்